ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. செல்வ கணபதி பகவான் அருளால் மிதுனராசி நேயர்கள் வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, வருமானம், வேலைவாய்ப்பு உண்டாகட்டும், நோய் விலகட்டும். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள், 12ஆம் நாள். இன்று அமிர்த யோகம், ஏகாதசி திதி, ஆயில்யம் நட்சத்திரம். மிதுன ராசி, அதாவது ட்ரபிள் அதிகம். மிதுன ராசிக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் கலத்திர ஸ்தானாதிபதி, கணவன் மனைவி வருமானத்திற்கு உண்டான கிரகம் குரு பகவான். அவர் மறைந்து உள்ளார். அவரே ஜீவனஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி மறைந்து உள்ளார். ட்ரபிள், கணவன் மனைவி பிரச்சனைகள், அது ட்ரபிள் இருக்கும். வண்டி ட்ரபிள் பண்ணோம். கார், 4 வீலர், 2 வீலர், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ரெகுலராக ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தவங்க திடீர்னு வந்து ட்ரபிள் பண்ணுவாங்க. இது விரைய குரு கவனமாக இருக்க வேண்டிய நேரம். மிதுனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம். ஆனால் எதிர்பார்ப்புகளை விட எதிர்ப்புகள் தான் அதிகமாக. நாலாபுரமும் சுற்றி குடும்பத்திலையும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களையும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லா இடத்துலையும், வேலை செய்கிற இடத்துலையும் இவங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் அதிகம். எதிர்பார்ப்புகள், நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக வளரணும், பெரியாள் ஆகணும், கடன் விலகணும், வீடு கட்டணும், திருமணம் ஆகணும், குழந்தை நமக்கு இல்லை, குழந்தை பிறக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், இருக்கக்கூடிய கடனை கொடுத்துட்டு நம்ம ஆசைப்பட்டபடி நல்ல வீடு கட்டணும். இப்படி எதிர்பார்ப்புகள் மிதுன ராசிக்கு அதிகம். ஆனால் அதைவிட நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதையெல்லாம் எதிர்ப்புகளாக விரைய குரு நடந்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அமர்ந்து உள்ளார். எல்லோருக்கும் ஒரே பதிவை சொல்லிவிட முடியாது. அவரவர் சுய ஜாதகத்தின் கிரக அமைப்புகள், என்ன திசை நடக்கிறது, எந்த திசையை கடந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த புத்தியை கடந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த அந்தரம் சூட்சமம், இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாய் திசையில் பிறந்து அதன் பிறகு ராகு திசையில் கடந்திருப்பார்கள். ராகு திசை கடந்தவர்கள் குரு திசை, இது மிதுன ராசிக்கு ஆகாது. குரு திசையாக இருந்தால் நிறைய பின்னடைவுகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவானை வழிபட்டால் குரு திசை யோகத்தை கொடுக்கும். பொதுவாக குரு திசை வந்து கன்னிராசிக்கும், ரிஷபராசிக்கும், துளாராசிக்கும், அடுத்து மிதுன ராசிக்கும் குரு தசை அந்த அளவுக்கு ஒரு 100க்கு 70% வேலை செய்யாது. 30% உங்கள் சுயஜாதகத்தில் அந்த குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்தால் யோகமாக இருக்கும். அடுத்து குரு தசைக்கு பிறகு சனி தசை கடந்து கொண்டிருப்பவர்கள், மிதுன ராசியில் சனி தசை எப்படி இருக்கும்? 8க்கும் 9க்கும் உடைய திசை. பாதி உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பல்வலி, கண்வலி, பார்வை மங்குதல், அடுத்து கால் சரியாக நடக்க முடியல, நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்குது, இதெல்லாம் மிதுன ராசிக்கு நடக்கும். சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள், வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து அதாவது வெறும் மைனஸை மட்டும் சொல்லக்கூடாது, ப்ளஸ்ஸு. தற்போதைய கிரக சூழல்கள், ராசியில் செவ்வாய், 2ஆம் வீட்டில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். நான் சுகஸ்தானத்தில் புதன், கேது, சூரியன் அமர்ந்து உள்ளார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். அடுத்து சனி பகவான் ஆட்சி, ராகு பகவான் 10ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு. குரு பொதுவாக சுபகிரகம், இயற்கை சுபர், அவர் மறையக்கூடாது. 12இல் நிறைய பிரச்சனைகள் தேடி வரும். நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க,
நல்லா வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்திருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் மனைவி ஏதோ ஒன்று பேச போய் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் குத்தி காமிச்சு அதை 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 பற்றி பேசும்போது சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிட்டாங்க. இப்படின்னு ஒரு சில பேர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன். எப்போ அந்த அஷ்டம சனி வந்ததோ அதுலேருந்து நிறைய கடன் வந்துடுச்சு, நிறைய கடன், நிறைய பிரச்சனைகள், மனக்குழப்பத்தோடு நான் இருக்கேன் அப்படின்னு சில பேர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எதை தொட்டாலும் விரயம் ஆகுது, மருத்துவ செலவு தொடர்ந்து ஆகின்னு இருக்கு, ஒன்று மாற்றி வீட்டில் எல்லாமே ரிப்பேர் ஆகுது அப்படின்லாம் இருக்கும். சில பேர்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தோம், மகள்களுக்கு, ஆனால் அவர்கள் சரியாக வாழவில்லை, அவர்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்திருக்கிறார்கள். அதை பார்த்து எங்களுக்கு தினம் தினம் மனவேதனை. இப்படி பல பேர்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். மாணவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு புதன் உச்சம், அதாவது மிதுன ராசிக்கு இந்த நேரம் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றுள்ளார். மாணவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியான காலம், எந்த தடைகளும் இல்லை. நீங்கள் தேடி செல்லும் சில விஷயங்கள் தாமாகவே உங்கள் முன் வந்து நின்று கல்விக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த படிப்பு முடிச்சுட்டு அடுத்தது வேலை காத்துருக்கும் உங்களுக்கு. மிதுன ராசினியர்களுக்கு மாணவர்களை பொறுத்த மட்டில் எந்த தடையும் இல்லை. புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது யோகம். மிதுன ராசினியர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். போன மாதம்லாம் கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த இனிமேல் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சந்திர பகவான் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். சந்திரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், சுக்கிரன் ஆட்சி, அடுத்து சனி பகவான் ஆட்சி, இது போன்ற ஆட்சி பலம் மிதுன ராசிக்கு நிறைய நன்மைகளை, உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசைகள் நடந்து கொண்டிருந்தால் நிறைய நன்மைகள் ஏற்படும். அடுக்குமாடி வீடு கட்டக்கூட யோகம் உண்டாகும். ஏன்னா எல்லா ராசிக்காரர்களும் எல்லா தொழிலும் இருப்பாங்க. கார் ஓட்டுறவங்க இருப்பாங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க இருப்பாங்க, சாலை ஓரத்தில் காய்கறி கடை போட்டு இருப்பாங்க, பெரிய 1000 பேருக்கு 2000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க, விஞ்ஞானிகளாக இருப்பார்கள், மருத்துவர்களாக இருப்பார்கள், அரசியலில் இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் அதிகம் பேசக்கூடியவர்கள், நிறைய இயற்கை அறிவாளி, அவர்கள் பிறவி அறிவாளி, நல்ல கலைகளுக்கு எந்த துறையில் இருந்தாலும் அதில் முக்கியத்துவம் முதன்மை பெற்று தனித்துவம் நிறைந்த மனிதராக இருப்பார்கள் மிதுன ராசி நேயர்கள். விரய குரு மட்டும்தான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை. அடுத்து விரய குருக்கு என்ன செய்யணும்? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட வேண்டும். அவரே கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம். காதல், அதாவது 7ஆம் இடம், காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சில சிக்கல்கள் இருந்தால் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள், அந்த சிக்கல்கள் தீரும். அடுத்து குருவோட பார்வை உங்களுக்கு சுகஸ்தானத்து மேலே குரு பார்வை இருக்கு. 6ஆம் இடத்தில் குரு பார்வை, 8ஆம் இடத்தில் குரு பார்வை. இந்த சுகஸ்தானத்தில் கேது பகவான் மீது குரு பார்வை, புதன் ஆட்சி உச்சம் பெற்றுள்ளார், குரு பார்வை. சூரியன் தந்தை மூலமாக, அப்பா மூலமாக சில நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள், இடம், நிலம் அல்லது கேட்ட பணம் கொடுக்கக்கூடிய சூழல் அமையும். அப்பாவுக்கு உடம்பு சரியாக இருந்தால் அந்த அப்பாவுக்கு உடல் நலம் சரியாக இருக்கும். சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதால் தாயாரோட அன்பு, பிரிந்திருந்த அப்பா அம்மா கூட சண்டை போட்டு பிரிந்திருக்கும் பிள்ளைகள், மகள்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கணவன் கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். பிள்ளைகளால் சந்தோஷம், பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் தீர நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. புத்திரகாரகன் குரு பகவான், புத்திர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான். இப்போ சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பது நிறைய நன்மைகள் ஏற்படும். பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். பேச்சு தான் உங்களுக்கு ட்ரபிள். அதுதான் அதிகமாக பேசுவீர்கள். அந்த பேச்சு சில இடத்தில் நல்ல நன்மைகளை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை, பதவி உயர்வுகளை வாங்கி தரும். அதே பேச்சு சில நேரங்கள் மாறும் பொழுது, கெட்ட நேரங்கள் நம்மை அணுகும் பொழுது அந்த பேச்சு மூலமாகவே நமக்கு வாழ்க்கையில் பல சங்கடங்கள் வரும். அப்போது நிதானமாக பேசுவது, நாம் பேசும்போது பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய
வார்த்தைகளாக இருந்தால் நிறைய நன்மை உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள். தைரியமானவர்கள். எழுத்தாளராக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், கலைத்துறையில் இருக்கலாம். மிதுன ராசி நேயர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு தனித்துவம், தனித்திறமை, ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் சொல்லுவாங்களே, அது போல இருப்பாங்க மிதுன ராசினியர்கள். எல்லாம் தெரியும் என்று அகந்தையில் சில பேர்கள் பிரச்சனை செய்வார்கள். என்னங்க அகந்தையாகுது சொல்கிறீங்க? நீங்கள் நல்லவங்களாக தான் இருப்பீங்க. அந்த நேரம் கெட்ட நேரம் உள்ளே வரும் பொழுது ஜென்மகுரு சங்கடங்களை கொடுக்கும். அப்போ அந்த அகந்தையை தூண்டி விட்டு பல சிக்கல்களை கொடுத்துரும். அதை கவனமாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள். கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக உள்ளது. இதற்கு முன்பு அதாவது அஷ்டமத்து சனியில் பாதித்த பாதிப்புகள் தான் உங்களை இதுவரை பல பேர்களை, அதாவது சில பேர்கள் நல்லா இருந்தாலும் சில பேர்களுக்கு அந்த பாதிப்பு இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு குரு பகவானை வழிபடுங்கள். நிறைய நல்ல சுப மாற்றங்கள் உண்டாகும். மிதுனராசினியர்களுக்கு மகாவிஷ்ணு பகவான் அருளாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு அந்த புதன் பகவான் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். 9ல் சனி நல்லதாக இருக்குது. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மூலமாக, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய மூதாதையர்கள் மூலமாக சில சொத்துக்கள் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரும். சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வாழ்க்கையில் எல்லா செல்வமும் உண்டாகும். எதிர்பார்த்த வாழ்க்கை உண்டாகும். எதிர்பார்ப்புகளை தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்த்து முயற்சி செய்து கொண்டே வாருங்கள். எதிர்ப்புகளை அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. எதிர்ப்புகளுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. தேவையில்லாமல் உங்களை கண்டவங்களாம் விமர்சனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்து அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வீண் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் ஒருவர் உயரும் பொழுது பலவிதமான விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் காதில் போட்டுக்கொண்டு மன உளைச்சல் இல்லாமல் இருந்தால் உங்கள் வெற்றிகள் மூலம் நிறைய நன்மைகள் உண்டாகும். மிதுனராசி நேயர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யமும் உண்டாக விநாயகர் பெருமான் அருள் புரியட்டும். நன்றி நன்றி, வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. நல்லதே நடக்கும். நல்ல கோயில் குளம் போங்க, சினிமாவுக்கு போங்க. மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு ஒரு நல்ல படத்துக்கு போங்க, சினிமாவுக்கு போங்க, நல்ல கலை நிகழ்ச்சிகளுக்கு போங்க. அடுத்து கல்யாணம் எதாவது நடந்ததுன்னா குடும்பத்தோடு போங்க. அங்கே பல பேர்களோட வரும்பொழுது பல பேர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு போகிறோம், எங்கேயோ ஒரு ட்ரெயினில் போயிருக்கிறோம், பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பாட்டு பாடிருப்பான், வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அதே பாட்டை பாடுவோம். இது உண்மையாக இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். அதே பாட்டு நமக்கு தெரியலனாலும் அந்த ஹம்மிங் கொடுப்போம், அந்த பாட்டோட நினைவு இருக்கும். அதே போல் நம்ம வெளியே போய் நாலு பேர் சந்தோஷமாக இருக்கிறதுல, பீச்சில், கோயிலில், அது போன்ற இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷமான நினைவுகள் நமக்கு வீட்டில் வந்த பிறகும் அது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் மறைத்து நம்மை உற்சாகப்படுத்தி நம்முடைய வளர்ச்சிக்காக அந்த நிகழ்வுகள் எல்லாம் உதவும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா சந்தோஷம், மகிழ்ச்சியும், நன்மையும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.